ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஓகே சார். ஓகே சார். ஓகே. See, Barman வந்து இட்ஸ் a third party utility தான் அதுவும். நீங்க ஜஸ்ட் டைரக்டா இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே. இன்ஸ்டால் Barman கொடுத்தாலே போதும். சாரி. BARMAN. ஸோ அவன் ரெண்டு ஃபைல் கிரியேட் பண்ணுவான். barman.dன்ற ஒரு ஃபோல்டரில் barman conf அண்ட் டெம்ப்ளேட் கிரியேட் ஆகும். First install this. It's a what? It's a Barman utility வந்து created by Python programs. Okay. So just first install பண்ணிட்டேங்க அத. இது எல்லா வெர்ஷன்லயும் யூஸ் ஆகுது, ஒர்க் ஆகுமா இல்ல வந்து இருக்கு எல்லா வெர்ஷனும் எல்லாத்துலயும் இருக்கும். தேர்ட் பார்ட்டி யூட்டிலிட்டி இது வந்து இது கூட வராது. ஓகே. Barman default இல்ல, இது 3 டெம்ப்ளேட் ஃபைல் இருக்கும். அது இல்லாம ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். cat barman.conf. ஓகே. ஸோ இதில் ஒரு என்ட்ரி பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஃபுல் பேக்கப்பாக இன்க்ரிமெண்டலாக லைக் ரிடன்சி எவ்வளோ வச்சுக்கணும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது நம்ம வந்து ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கு ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறதுல செகண்ட் duplicate. grep post. Assalamualaikum. Sir, good evening sir. Good evening sir. நன்றாக இருக்கிறேன், பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறேன். எங்க இருக்கீங்க? போய் ஓட்டர் பண்ணேன் ஃப்ரெண்ட். ஏன் வரல? இல்ல வந்துட்டேன். Thank you team. Have a nice time. I'm joining. Okay sir, okay. Okay sir. ஓகே, இப்போ நம்ம ஷட்டில் காக் விளையாடுறோம். ஓகே. வைரஸ் எதுவும் செட் பண்ண அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அதை மாற்றல ஒரு விஷயம் அதை மாற்றிக்கிறேன். ஓகே, V8 advanced profile PG data வந்து 17. ஓகே, which PSK CTM. ஓகே,
colon PG 17 வெர்ஷன் நம்ம எல்லாம் மாத்திக்கிறோம். டபுள் ஆம்பர்சன் போட்டு அப்பெண்ட் பண்றதா? டபுளா போட்டிருக்கேன். டபுள் ஆம்பர்சன் போட்டிருந்தீங்க மேல. இல்லையே சார். இதை போட்டுருக்கு பாருங்க. அது என்னது? டபுள் ஆம்பர்சன் சோர்ஸ். இது கண்டிஷன். ஓகே ஃபைல் ஃபைல் எக்ஸிஸ்ட் அண்ட் தி சோர்ஸ் அப்படி ரெண்டுமே செக் பண்றோம். இது வந்து ஷார்ட்டஸ்ட் நோட்டேஷனா? ஸ்கிரிப்ட். ஆமா. வெரி நைஸ் கோபி. லேர்ன்ட் டுடே. Thank you கோபி. ஓகே. ஷேப் PG CTL. ஓகே. $PG data. PG data. நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அதற்கான்றது. யா ஓகே. கட்டி ஆரம்பிச்சு ஸ்டார்ட். ஓகே. இப்போ டேட்டாபேஸ் அப் பண்றேன். அண்ட் postgres.com-ல /address, right? Star. Okay. என்ன பண்றேன்? நீங்க போடுங்க. டபுள் PGSP.conf. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆல் உங்களுக்கு தேவையான ஐபி அட்ரஸ் நீங்க கொட்டேஷன் கொடுத்துக்கலாம். கொட்டேஷன் பிரச்சனை கிடையாது. பட் சான்ஸ் கிவிங் ட்ரஸ்ட். அதே மாதிரி இன்கேஸ் லோக்கல் கூட நான் போட்டுக்கலாம். ஆல் தான் கொடுத்துருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. PG_CTL -d PG_d what $PG data star. ஓகே ஃபைன். இப்போ நான் பேக்கப் எடுக்கிறதுக்கு கான்ஃபிகரேஷன் ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஒன்று வந்து இந்த ரிடன்டன்சி இதெல்லாம் கொடுக்கறது ஒன்று. இன்னொன்று வந்து லைக் டு கிரியேட் சம் டெம்ப்ளேட்ஸ். ஸோ cd barman. இந்த பார்மேன் என்ன பண்ணும்? இது வந்து ஆர்மன் மாதிரி சார். ஆர்மேன் மாதிரி பார்மேனா? ஆமா. டாஸ்மார்க் மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ நான் ஒரு டேட்டாபேஸ் நேம் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இது என்ன PG1 இருக்கு. ஸோ ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். PG.conf. இது பார்மன் D-க்குள்ளே நான் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் நேம். சாரி. escape shift colon, right? Off பண்ண அப்படி வருமா? conf. So என்ன DB name PG1, right? அதே host nameல கொடுத்துறேன் நான். And next it's active. Okay. இதெல்லாம் வந்து சில செட்டிங்ஸ். connection info. connection. There is log file, wall file retrieve பண்ணணும்ல. ரீட் பண்றதுக்கு அந்த கனெக்ஷன் ஃபைல் கொடுத்தாகணும். ஸோ என்ன ஹோஸ்ட் நேம் 192.168.1.131. user equal to Postgres. The database port equal to 5432.
backup. Let's go. I think you don't know to type this. Let me take it 1 second. இதுல காப்பி பண்ணிருக்கேன். Just check it. It looks. Okay. Let's copy this. Type Barman, right? Okay. Post equal to currently the 121, right? 021. Postgres, okay. And SSH could have 21 Postgres concurrent backup. Okay, connection for. So in the settings, concurrent backup. கோபி ஸ்ட்ரீமிங் சொல்றோம்ல கரண்ட் லாக் ஃபைல் இருந்து எடுத்துறோம் சார். ஆர்க் லாக் போவோம். அதனால தான் ஸ்ட்ரீமிங் சொல்றோம். ஆமா. லாஸ்ட் டைம் இதுல பார்த்தோமே நம்ம. ஆமா. கரெக்ட். .conf. So pg.conf mvpg.conf to database to pg1.conf. Okay. pg1 series with button and barman.conf beta shift G. Okay, I'm just copying this. Okay, barman. Redundancy policy கொடுத்துட்டேன். ஃபோல்டர் கிரியேட் பண்றேன் பார்மன். வேற இந்த பார்மன் ஹோம்ல தான் உங்களுடைய பேக்கப்ல ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸ்டோரேஜ் ஏரியா /barman ch1 postgres postgres /barman. Okay, cd barman இதை மாத்திக்கிறேன். ch1 postgres postgres pg1.conf. ஸோ இங்கே போயிட்டு சரி லாக் எங்க போட்டிருக்கேன். லாக் ஃபைல் ஒன்று இருக்குங்க. cat.com cd.cat.conf. லாக் ஃபைல் வந்து 17ல போட்டிருக்கேன் இல்லையா லாக். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு PSQL கரெக்டா தான். ஸோ vi pghp.conf shift G எல்லாமே இருக்கு. ப்ராசஸ் it came here. நம்ம இப்படி என்ட்ரி போட்டோம். wq $pg data. Okay, cat. Okay, series $pg data. issue வரும் pg ஒண்ணுமில்ல. ஸோ இங்க என்ன தப்பு பண்ணிருக்கோம்னா pg_hpa போயிட்டேன். 0 கொடுத்துருக்கணும். all. Okay, so pg_ctl
-d dollar data restart. Okay. ஸோ செக் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதாவது ஆர்கிலாக் மோட் ஆன்ல இருக்கணும். ஏன்னா அந்த ஹாட் பேக்கப் எடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ வால் லெவல்லேருந்து ரெப்ளிகா இதே தான். லைக் நம்ம அங்கே ஹாட் பேக்கப் எப்படின்னா யூஸ் பண்ணுமோ அதே தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டூல் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். மேஜர் டிஃப்ரென்ஸ் கிடையாது அதில். ஓகே, அந்த டூலை வச்சு இப்படி பண்ண போகிறது தான் இங்கே. PostgreSQL போயிட்டோம். ஷிஃப்ட் ஜி. ஓகே, ஸோ இங்கே ஆர்கிலாக் காப்பி பண்ணுறது நம்ம ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி வைப்போம். சிபி /arch அப்படின்ட்டு. ஓகே, இங்கே க்ரியேட் பண்ணுறேன். இடையா /arch arch. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் எல்லாமே. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஆர்கிலாக் ஜென்ரேட் பண்ணி பிஜி லாக்ல இருக்கு இல்லையா, அதுலேருந்து பிஜி வால்லேருந்து இங்கே காப்பி ஆகும். ஆக்சுவலாக அதுதான் chmod PostgreSQL Postgres/arch. ஓகே, கிரியேட் பண்ணிட்டேன். Again, I'm restarting this. So, commands. Okay. ஆக்சுவலாக நீங்கள் பார்மன் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கூட பண்ணலாம். ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அவனுக்கு ஆக்சஸ் பண்ணி கூட பண்ண முடியும். பட் நான் டைரெக்டாக நான் வந்து போஸ்ட்கிரஸ் யூசர்லேயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. பேரெல்லாம் செட் பண்ணிட்டோம் இல்லையா. ஓகே, ஓகே, பார்மன்ஸ். ஓகே, டிஸ்ராஸ். ஸோ PG1 நம்ம சர்வர் லிஸ்ட் ஆகுது. வேற அதே மாதிரி என்னென்ன சர்வருக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம PG1 தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு கமெண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ ஜஸ்ட் லேர்ன் பை யோர் செல்ஃப் என்னென்ன இருக்குன்றதை செக் பண்ணிங்க. ஓகே, பட் நான் அதை சொல்கிறேன். அது செக் PG1 கொடுத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியும். ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா யூ கேன் செக் திஸ். இந்த PG1 உள்ள டேட்டாபேஸ் மட்டும் தான் பேக்கப் எடுக்க போகிறேன். செக். ஸோ நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ என்ன சொல்லணும்னா நோ என்ட்ரி இன் திஸ் ஒன். இங்கே ஸ்ட்ரீமிங் என்ட்ரி in pghp.com application connection இல்லைன்றான். ஸோ லெட்ஸ் சி. போட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம். இந்த ஓகேன்ற பிரச்சனை இல்லை, அந்த ஃபெயில்டு மட்டும் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, நன் பேட்ச் 17.5 கம்பேட்டிபிளா. ஸோ ஓகே, லெட்ஸ் சி. டேட்டா. ஓகே, இந்த கேட் பார்மன் லாக்ல ஸோ ஆர்கிவ் ஃபெயில்டு. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிஜி அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வால் ஆர்கிவ் அப்புறம் பார்த்து இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷன் பிரச்சனை இருக்கு. 192.168.1.121 இந்த கனெக்ஷன் இல்லைங்கிறான். ஸோ இது எங்கே போய் பார்க்க செக் பண்ணலாம். PGHP.com போய் நம்ம மாடிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே போயிட்டோம். CD data PGHPA டாட் கம்ப்ளா ஷிஃப்ட் ஜி இதுக்கு என்ட்ரி கொடுத்துடலாம். ஹோஸ்ட் அப்ளிகேஷன் ஆல் 0.0.0/0 கொடுத்துறேன். சரி, இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்தாலே போதும். ஷுட் ஒர்க். CTL $20 start. Okay, let's see this again.
டிபிஐ பேஜ் ஏதோ இஷ்யூ இருக்குங்க. ஸோ ஒரு தப்பு அது டிபிஐ பேஜ் ஸ்லாட் ஏதோ பிரச்சனை. ஸோ நாங்கள் என்ட்ரி ஏதோ தப்பாக அடிச்சிருக்கேன். என்ன காப்பி பண்ணி போட்டதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, ஸோ cat/etc/barman .dல pg1.com இங்கே ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. ஓகே, ஸ்லாட் டைம் டிபிஐ பேஜ். ஸோ டிபிஐ பேஜ் ஸ்லாட் ரெப்ளிகேஷன் கண்டிப்பாக ஸ்லாட் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஸ்லாட் எப்படி டிபிஐ பேஜுக்கு பதிலாக ஜஸ்ட் modifying this as pg1. ஓகே, ரைட்டா ஒரு சேம் நேம்ல கொடுக்கறது பெஸ்ட். நினைக்கும் ஒரு டேட்டாபேஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. And slot name should be which one? So slot create பண்ற command வந்து start இல்லையா? One second. Create replication start folders manually. So physical replication slot. Using barman. அந்த கமாண்ட் மிஸ் பண்ணிட்டான். செகண்ட். ஓகே, ஆட்டோ கொடுத்துட்டான். ஓகே, கிரியேட் ஸ்லாட் ஆட்டோ தான் கொடுத்துருக்கேன். லெட்ஸ் see ஆட்டோ கிரியேட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தாலே போது இட் வில் கிரியேட். ஸோ barman receive all create start pg1. That's it. இது கிரியேட் பண்ணாலே போதும். it will create the slot. ஓகே, now again check this. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து வால் ஆர்கே ஃபெயில்டு வந்திருக்கு. அதுக்கு நம்ம க்ரான் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவன் ஜாப் வச்சு ரன் பண்ணிடுவோம். ஸோ இந்த எல்லாமே ஓகேன்னு வரணும். சரி, ஓகே, ஸோ வால் ஆர்கேவிங் ஃபார் சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வில் டேக் சம் டைம் டு ரிஃப்ளெக்ட் ஹியர். கொஞ்சம் லேட் ஆகும், பட் லெட்ஸ் see. ஸ்டீம் ஒர்க் ஃபார் pg1. இதே மாதிரி நமக்கு இங்கே டேட்டா வந்துச்சான்னு பார்த்துக்கலாம். ஓகே, cd/arch ஆர்ச்சில் இதோ வர ஆரம்பிச்சிச்சு. வால் லாக்னு வர ஆரம்பிச்சிச்சு இதில். ஓகே, லெட்ஸ் see this. ஸோ எல்லாமே ஓகே. ஃபெயில்டு பேக்கப் ஆர்கே வேர்ஸ், தட்ஸ் ஓகே. இன்னும் பேக்கப் நம்ம ஸ்டார்ட் பண்ணல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் கிவ் பேக்கப் pg1 not found. Sorry, barman backup pg1. அவ்வளோதான். ஸோ கொடுத்தா உங்களுக்கு வந்து பேக்கப் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். ஓகே, அகைன் இஃப் யூ கோ அண்ட் செக் திஸ் pg1. அவ்வளோதான். ஓகே, ஸோ நோ ஃபெயில்டு பேக்கப்ஸ். ஸோ 0 ஃபெயில்டு பேக்கப்ஸ் வந்துச்சு, நோ லாஸ் பேக்கப். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஓகே, எல்லாம் ஓகே 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 வந்ததுக்கப்புறம் பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே நீங்கள் இன்க்ரிமெண்டல் அதெல்லாம் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி இப்போ மல்டிபிள் பேக்கப்ஸ் எடுக்கிறதா இருந்தால் யூ கேன். இப்போ வந்து இது ஒரு சர்வரில் தான் எடுக்கிறது இல்லையா? அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு சர்வரில் எடுக்கணும்னா அந்த கான்ஃபிகரேஷன் நீங்கள் போய் போட்டுக்க வேண்டியதுதான். இதே மாதிரி லைக் என்னது cd /etc/barman .dல இன்னொரு டேட்டாபேஸ் பேக்கப் வேணும்னா you can do this. ஓகே, நீங்க இங்க அந்த பிஜி கான்ஃபர் இருக்கு இல்லையா? பிஜி கான்ஃபர் இன்னொரு
pg2.conf something ஒரு நேம்ல கிரியேட் பண்ணிட்டேன். pg1.conf அகைன் இந்த இடத்துல என்ன டேட்டாபேஸ்க்கு வேணுமோ புது டேட்டாபேஸ் ஏதாவது பண்ற மாதிரி இருந்தால் யூ கேன் கிவ் திஸ். வேற ஏதாவது டேட்டாபேஸ் கொடுக்குறதா கொடுத்துட்டு நீங்க அது மாதிரி பேக்கப் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த பேக்கப் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ பார்மன் வந்து இது இப்படிதான் வச்சு பேக்கப் எடுப்பாங்க. அதே மாதிரி லிஸ்ட் பேக்கப் கொடுத்தா கூட யூ கேன் see this. பார்மன் வந்து அதாவது நம்ம ஆர்மன் கேட்டலாக் டேட்டாபேஸ்க்குள்ள என்ட்ரி போடுறோம்ல அது போல உள்ள என்ட்ரி வாங்கி வச்சுக்கிடுவானோ? ஆமா, பார்மன் தனி டூல் சார். இது வந்து நம்ம இன்டர்னல் பிஜி பேஸ் பேக்கப் யூஸ் பண்றோம்ல, நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் எல்லாமே பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். பட் இவனுடைய இவன் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அதாவது ஃபீச்சர்ஸ் என்னன்னா லைக் நீங்க வந்து மேனுவலா பண்ற ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பிஜி பேஸ் பேக்கப் எடுப்போம், இன்க்ரிமெண்டல் பேக்கப்லாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம மேனுவல் நம்ம உட்காந்து எழுதுவோம். இதை பேர்ல் ஸ்கிரிப்ட்ல ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கோம். நம்மளே வந்து பேர்ல் பைத்தான் தெரிஞ்சு எழுதி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஓகே, நம்மளும் இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும். ஆமா, இப்போ இவன் இவ்வளவு பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் பாராமீட்டர் மட்டும் பாஸ் பண்ணா போதும். ஐ மீன் அந்த இன்புட் வேல்யூ. இது நீங்க அது பெரிய டாபிக், நம்ம தனியா படிக்கணும் ஆக்சுவலா. தான் ஓகே ஓகே, பார்மன் பெரிய டாக்குமெண்டே இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக கொடுக்கலாம். ஃபுல்லா பார்மன் எப்படி ஒர்க் பண்ணுன்றது நீங்க பேக்கப் எடுத்துட்டு நீங்க லிஸ்ட் பேக்கப் போட்டு பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே ஃபைன், இதான் பார்க்கப் டெக்னாலஜி. இதுக்கு நீங்க வந்து இன்க்ரிமெண்டலோ இல்ல வாட் இஸ் தட், அதுக்கு எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்கும். இவ்வளவு ஷோ பேக்கப்ஸ் இதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, சில நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃபைன். சரி, ஏதாவது டவுட் இருக்கா அதெல்லாம்? இல்ல சார், இது இப்போ இது ஆரக்கிளுக்கும் இது இருக்குமா, இல்ல இது போஸ்ட்கிரஸ் மட்டுமே டிசைன் பண்ணுது? இது போஸ்ட்கிரஸ்க்கு மட்டும் தான். சரி, அதான் சொல்றேன், நம்ம வந்து மேனுவலா பண்ற ஒர்க் இப்போ பிஜி பேஸ் கொடுத்து அப்புறம் என்ன பண்ணுவோம், லைக் இன்க்ரிமெண்டல் பேக்கப், குமுலேட்டிவ் பேக்கப்லாம் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்க இவன் வந்து ஒரு டூல் கிரியேட் பண்ணி அதை பாஸ் பண்ணியிருக்கான் எல்லாமே. சொல்றது புரியுதா இல்லையா? அந்த கான்செப்ட் தான் இன்டர்னல் யூஸ் பண்றோம். இதே பிஜி பேஸ் பேக்கப் தான் இவன் யூஸ் பண்றோம். ஓகேவா? பட் வித் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் அடிஷனலா இவன் வந்து என்ன பண்றான், இவன் ஹேண்டில் பண்றான் எல்லாத்தையுமே. ஆர்மன் ஓகே, ஆர்க்கல் ஆர்மன் இருக்க மாதிரி இங்க இது மாதிரி கொடுக்கும். பட் டிஃபால்ட்டே உங்களுக்கு எல்லாமே இருக்கு. இன்க்ரிமெண்டல் பேக்கப்ல இருந்து எல்லாமே வந்து 17ல கோர்லயே கொடுத்துட்டான் எல்லாத்தையும். அதை வந்து யூஸ் பண்றாங்க. வேணா இது யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். இது ஆனா இது வந்து சிங்கிள் டேட்டாபேஸ்க்கு மல்டிபிள் டேட்டாபேஸ் இப்போ வந்து ஒரு இது வந்து ரெபாசிட்டரி மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு 10 டேட்டாபேஸ் 20 டேட்டாபேஸ் கான்ஃபிகர் பண்ண முடியும். இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் டோட்டலாவே. pg1 கொடுத்தாலே அதே மாதிரி மல்டிபிள் டேட்டாபேஸ் நீங்க கொடுத்துக்கலாம். இந்த pg1 கான்ஃபிகர் கொடுத்த மாதிரி நீங்க pg2 pg3 என்ன டேட்டாபேஸ்க்கு வேணுமோ எந்தெந்த சர்வர்ல இருக்குமோ எல்லாத்தையும் எடுத்து நீங்க புல் பண்ணி போட்டுக்கலாம் நீங்க. ஓகே ஓகே, ஒரு டவுட், இந்த பிஜி பேஸ் வந்து ஒரு டேட்டாபேஸ் தான, ஐ மீன் ஒரு சர்வர்க்குள்ள எத்தனை டேட்டாபேஸ் வேணாலும் எடுக்கலாம். ஆனா வேற சர்வர்ல இருந்து எடுக்க முடியாதுல? ஃபுல் கிளஸ்டர் எடுக்கலாம். ஆமா, அது ஃபுல் கிளஸ்டர் எடுக்கலாம். இது வந்து டேட்டாபேஸ் வந்து வேற வேற கிளஸ்டர்ல இருந்து எடுத்துட்டு வரலாம். ஓ, இதுதான் n நம்பர் ஆஃப் எங்க அங்க சிம்பிள். थैंक यू. ஆமா. ஸோ இப்போ நம்ம இன்னும் இந்த ஹின்ஸ் நம்ம இது மிஸ் பண்றோம் சார். லைக் பிஜி ஹின் பிளானும் பிஜி ஆடிட் இருக்கு. லைக் நம்ம ஆர்க்கு ஹிண்ட் மாதிரியே காப்பி இந்த கிளாஸ் மெத்தட்ல கொடுப்போம் அதுவா? ஆமா, ஓகே ஃபைன். அது வந்து நம்ம இங்க வந்து எக்ஸ்டென்ஷன் தான் யூஸ் பண்ணலாம் நீங்க. ஓகே, பட் 17ல பை டிஃபால்ட்டா நீங்க யூஸ் பண்ணலாம். அது முன்னாடி எல்லாம் கிடையாது, இப்போ அது வந்துருச்சு. நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் அது வந்து pg_hint_plan_17 வெர்ஷன். இது 17 வெர்ஷன்ல 17 வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபார் அந்த ஹின்ஸ் யூஸ் பண்றதா அந்த பழைய வெர்ஷனுக்குலாம் இது யூஸ் பண்ணுவோம். டிஃபால்ட் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு, இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஜி ஆடிட்னு ஒன்று இருக்கு. அது எதுக்காகனா இப்போ நீங்க நார்மலா நீங்க வந்து டிடிஎல் டிஎம்எல் லாக் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லாக் பண்ணும்போது ஓகே எத்தனை டேட்டா எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் நீங்க லாக் பண்ணுவோம் அதுவும் பண்ண முடியும். அது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நார்மல் ஆடிட்டிங். இப்போ நம்ம வந்து லாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணோம் இல்லையா, லாங் ரன்னிங் எஸ்கியூஎல்ஸ் அப்படி இப்படின்னு. ஓகே, ஸோ அந்த மாதிரி பிஜி ஆடிட் எக்ஸ்டென்ஷன் சார் ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடையாது, மல்டிபிள் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா சார் இப்போ இந்த பார்மன்ல வந்து பேக்கப் எடுத்தோம் ரெக்கவருக்கு அதுக்கு ஏதாவது தனியா இருக்குமா, இல்ல நார்மலா நம்ம ரெக்கவர் பண்ணலாம்? அதுலயே நீங்க ரீஸ்டோரே பண்ண முடியும் பார்மன்லயே. ஓகே, பார்மன் கமாண்ட்லயே உங்களுக்கு ரீஸ்டோர் இருக்கும். ரீஸ்டோர் இருக்கு.
ஓகே. கிராஷ் பண்ணி நீங்க ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். கோபி, இங்க ஃபைன் கிரைன் ஆடிட் வந்து பிஜி ஆடிட்னு சொல்றீங்கல்ல. இப்போ ஆரக்கிள் எங்களுக்கு ஒரு இஷ்யூ வருது. எப்படின்னா, ப்ராக்ஸி யூஸரா கொடுத்தோம்னா அவன் எப்படி அக்கௌண்ட் லாக் பண்றான்றது வந்து ஆடிட் ட்ரெயில்ல வந்து விழ மாட்டேங்குது. அதுக்கு எதுவும் ஸ்பெஷல் கொடுக்கணுங்களா? அதாவது இப்ப எப்படின்னா, ஒரு டூல் வச்சிருக்காங்க, அவங்களுக்குள்ள எல்லாமே ப்ராக்ஸி யூஸராவே கொடுத்துறோம். அங்க ஆடிட் விழ மாட்டேங்குது. ஆடிட் ட்ரெயில்ல எப்படி லாக் பண்றான்? ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணி லாக் பண்றானா இல்ல பாஸ்வேர்ட் இன்வால்வ் வச்சு லாக் பண்றான்? எதை வச்சு லாக் பண்றான்? அதாவது எப்படின்னா, இங்க போகுது, அவன் அக்கௌண்ட் லாக் மட்டும் வருது. ஆனா எவன் தப்பான பாஸ்வேர்டு கொடுத்தானான்றது வர மாட்டேங்குது. மத்த யூசர்லாம் வந்து நார்மல் யூசருக்கு வருது, ப்ராக்ஸி யூசருக்கு வர மாட்டேங்குது. அது யூசர் ப்ரொஃபைல் தெரியுமே. யூசர் ப்ரொஃபைல் லாக்ல இப்போ நீங்க யூசர் ப்ரொஃபைல்ஸ் தான் நீங்க இப்போ அவன் லாக் பண்றன்னு யூசர் ப்ரொஃபைல்ஸ் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஆமா. ஓகே. யூசர் ப்ரொஃபைல்ஸ்ல வந்து யாரெல்லாம் லாக் பண்ணிருக்காங்க இன்ஃபர்மேஷன்ல வந்துடும். ஓகே. ஆடிட் ஆகாது. நீங்க ஆடிட் பண்றது வந்ததுன்னா பாஸ்வேர்ட் இன்வாலிட் அந்த மாதிரி நீங்க லாக் பண்ணிடுவோம். வருது கோபி. அதாவது இந்த 1017 அதாவது ரெண்டுமே எடுத்து ஃபில்டர் பண்ணி பார்த்தேன். அதுல தப்பான பாஸ்வேர்டு எவன் கொடுத்தான், அதனால லாக் ஆயிடுச்சு. 5 அட்டெம்ப்ட் அடிக்கிறானுங்க. ஆனா இப்போ 5வது அட்டெம்ப்ட்ல இவனுக்கு லாக் ஆயிருக்குன்னு காட்டுதே ஒழிய எவன் அந்த வேலையை பார்த்தான்றதை கண்டுபிடிக்க முடியல. நானும் இந்த ஆடிட்ல வந்து இல்ல நீங்க ஆடிட் பண்ணாதான் சார் பண்ண முடியும், தானே வராது. அதுதான் அந்த ஆடிட்க்கு என்ன பாராமீட்டர்னு தெரியல. ப்ராக்ஸி யூசரா போறவனா எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. ஆடிட் ப்ராக்ஸி லாகின் அந்த மாதிரி தெரியல. ஃபெயில் லாகின் அட்டெம்ப்ட்ஸ் இல்லையா? ஓகே, அத நம்ம நெக்ஸ்ட் செக்மென்ட் பாத்துக்கலாம். நீங்க இத கண்டிப்பா அது நீங்க இத பார்த்தா தெரியும். அது நீங்க ஆடிட் பண்ணீங்கனாலே அந்த டிபிஏ ஆடிட்டா சம்திங் அதுல சம் வியூஸ் இருக்கும் அதுல செக் பண்றதுக்கு. ஆமா ஆமா, டிபிஏ ஆடிட் ட்ரெயில் இருக்கும். எக்ஸாக்ட்லி. இதுல பார்த்தா தெரிஞ்சிடும். $8 உட்கார்ந்திருப்பான். அதை போய் பார்த்தா உங்களுக்கு ஏன் லாக் ஆயிருக்குன்ற அது மாதிரி நீங்க அதை நீங்க ஆடிட் பண்ணா மட்டும் தான் வரும். அது கரெக்ட். நம்ம ஆடிட் பாராமீட்டர் செட் பண்ணணும். கரெக்ட். ஞாபகம் வந்துச்சு. ஓகே, தேங்க் யூ. ஓகே. ஸோ நீங்க கேட்டீங்கல்ல ரீஸ்டோர் பண்றதுக்கு ஆப்ஷன். ஸோ இதுல வந்து சிங்க் பேக்கப் வந்து ஸ்க்ரோல் ஆக மாட்டேங்குது. செகண்ட். ஸோ ரீஸ்டோர் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இதுல. ஓகே, நீங்க ட்ரை பண்ணி செக் ரீஸ்டோர் சர்வர் கிவன் டைப் இது வச்சு பண்ண முடியும். இது நாங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணதில்லை, பட் நான் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றது. ஆனால் ரீஸ்டோர் கமெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். லெட்ஸ் ட்ரை. பார்மேன் பட் டவுன் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்மேன் ரீஸ்டோர். Restore -h, okay, local option தான், right? server name வந்து restore. So destination directory stash template போட முடியும். directory /test postgres /test
Okay. Try this. The syntax background. Yeah. ரீஸ்டோர் ரெக்கவர்னு நினைக்கிறேன். ரெக்கவர் ரீஸ்டோர் மேல ரெக்கவர்னு போட்டுருவாங்க. ரீஸ்டோர் ரீஸ்டோர் ரெக்கவர் தானே பண்றோம் இல்லையா? ரெக்கவர் கமாண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரூபி, நம்ம ஆரக்கிளை பொறுத்தவரையில ரீஸ்டோர் ரெக்கவரி 2 ஸ்டேஜா பண்ணுவோம்ல? இருக்கு சார் ரீஸ்டோர். ரீஸ்டோர் தான் ரெக்கவரிங் சொல்றேன். ஓகே. ஆனா ஏன் பாத் வருது? ரீஸ்டோர் ரிகன். ஓகே, அது பாயிண்ட் இன் டைம். அது ஃபுல் பாத் கொடுக்கணும். அது ரூட்ல வச்சிருக்கீங்களோ டெஸ்ட்ங்கற ஃபோல்டர்? ஆமா, அத நம்ம மாத்திக்கலாம். Barman. Right. Barman. So yes, server the power there. Unknown backup. Or to get a backup.
target time okay. Server என்ன server DB நேம் கொடுக்கணும். DB நேம் ஓகே DB நேம் தேவையில்லை. லிஸ்ட் பேக்கப் கொடுத்துக்கலாம். பேக்கப் கொடுத்துருக்கோம். பேக்கப் லிஸ்ட் பேக்கப் இருக்கு. லிஸ்ட் பேக்கப் இருக்குல்ல environment list type backups. List backups. Okay. List backups PG1. இது என்ன server name? List backup -h host இதான் server name. PG1, right? இப்போ restore command இல்லையா? disconnected together. Restoring your full back. Oh. ESQL happened. கிடையாது இது. Okay, this backup PG. Perfect. Okay. இதான் command. Copying the database backup. RM execution file. See log files for more details. Starting local store for server PG1 using backup. /test copying the base backup. Exception. Even sir latest என்னது? அது கமாண்டா? Current backup ஆமா. Latest backup வச்சிருக்கு. Let's try this. Latest ன்றது current backup. Copying the base backup. ஏன் series testல வரல? Backup. recover. இல்ல ஸ்டார்ட் பண்ணாதான் பேக்கப் எடுக்க முடியும்ல. Impossible to start the backup. Check the log for more details. Environment check. Okay. Archives. Okay. Application locked failed இருக்கு அதெல்லாம்.
ஸ்லாட் It's அப் not ஆகல. இந்த மாதிரி ரிசீவ் ஆல் ரன்னிங் ஃபெயில்டு அது ஃபெயில்டு. இப்போ கரெக்ட் இல்லையா? இப்போ கரெக்ட். பேக்கப் which one? ஓகே, இப்போ பேக்கப் எடுக்கலாம். பட் பிஜி பேஸ்கப் எடுத்துட்டு கரெக்டாக வருதே, ஏன் டெம்ப்ல வரல மாட்டேங்கிறான்ப்பா. போர்ட்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பண்ணா என்ன வருது? எக்ஸப்ஷன் சிடி ஹெச்என் லாக் எங்க இருக்கு? அண்ட் பார்மண்ட் லாக். ஸோ ஏதோ இஷ்யூ வரும். பெர்மிஷன் டினைடா? ஓகே, என்னாச்சு? சிடி /tst போஸ்ட்கிரஸ் கரெக்டு தானே? டெஸ்ட் ஓகே, டெஸ்ட் இப்போ கரெக்டா இருக்கா? This now okay. ஓகே, இன்னொரு பார்மன் சிஎல்ஐன்னு ஒரு பேக்கேஜ் கேட்குறான். லெட் மீ இன்ஸ்டால் திஸ். இன்ஸ்டால் பார்மன் CLI. Yes. இப்போ let's see this. Okay. Still அந்த பிரச்சனை இல்ல. ஓகே, cannot remove test. ரிமூவ் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, இதோ கிரியேட் ஆயிடுச்சு. ஐ திங்க் இந்த டெஸ்ட் ஃபோல்டர் ரூட் ஃபோல்டர்ல இருக்கிறதுனால வரல. பட் பெர்மிஷன் கொடுத்து கூட ரிமூவ் பண்ண முடியல அதனால. ஸோ அதுக்குள்ள ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ண வந்துருச்சு. வந்துருச்சு பேக்கப். இதான் ரிஸ்டோரேஷன். அந்த டாக்குமெண்ட் பாருங்க, உங்களுக்கு ஆக்சுவலா வந்துடும் அதில் என்னன்றது. டாக்குமெண்ட் இதுல சார் இருக்கு. பார்மனே ஒரு பெரிய டாக்குமெண்ட் சார் ஆக்சுவலா. ஓகே, பார்மன் போனீங்கன்னா பார்மன் போஸ்ட்கிரஸ் போட்டல பிஜி பார்மன். இது ஒரு பெரிய கான்செப்ட் தான், ஃபுல்லாவே டாக்குமெண்டேஷன். டெக்ஸ்ட் ஃபார்மேட் தான். டாக்குமெண்டேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல இருந்து கிளவுடுக்கு நீங்க பேக்கப் எடுக்க முடியும். அதாவது ஒரு ரெபாசிட்டரி வச்சு கிரியேட் பண்ணி மல்டிபிள் டேட்டாபேஸ்க்கு நீங்க பேக்கப் எடுக்கலாம். இது வந்து பேக்கப் தான். அதாவது இப்போ அது நீங்க ரீஸ்டோர் பண்றதா இருந்தா நம்ம மேனுவலா தான் பண்ணி ஆகணும். ஆமா, டவுன் பண்ணிட்டு. ஆமா, ஏன்னா இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் பேக்கப் கிடையாது. டவுன் பண்ணி தான் மேனுவலா பண்ற மாதிரி தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து லைக் என்னது, சிங்கிள் ரெபாசிட்டரி ஃபார் மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ், மல்டிபிள் டேட்டாபேசஸ். என்கிட்ட ஒரு 10 சர்வர் இருக்குன்னா தனித்தனி சர்வர்ல போட்டுட்டு அங்கேருந்து இங்கேருந்து நீங்க எல்லா அந்த டேட்டாபேஸ் நீங்க பேக்கப் எடுத்து வச்சுக்க முடியும். ஒரு இடத்துல ரெபாசிட்டரி மாதிரி. அஷூர், கிளவுட், அமேசான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்க. இது நீங்க இப்போ படிச்சு பாருங்க. நான் மேபி இது நான் யூஸ் பண்ணுமான்னு தெரியல. பண்றதா வந்து வில் பிராக்டிஸ்.
இப்போ நம்ம 2 பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஒன்று வந்து பிஜி ஹின் பிளான் ஒன்று, இன்னொன்று வந்து பிஜி ஆடிட் ஒன்று, ரைட்டா? ஸோ ஆடிட் போட்டோமா? ஆடிட் போடல. பிஜி ஆடிட் போடலையா? பிஎஸ்கெல் ஓகே, create extension pg_hint_ plan. ஸோ எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போ டிஃபால்ட்டே வந்துடும், இது பிரச்சனை கிடையாது. லோயர் வெர்ஷன்ஸ் தான் ப்ராப்ளம் இருக்கு, இதில் பிரச்சனை கிடையாது. ஏ கிரியேட் ஏஎன்டி ஓகே. இப்போ எக்ஸ்பிளைன், இதில் ஜஸ்ட் பிளான் மட்டும் பார்க்கலாம். ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி வந்திருக்கேன். கிரியேட் இண்டெக்ஸ் ஏ, explain select star from a where a equal to 1. ஸோ இது வந்து கண்டிப்பாக இண்டெக்ஸ் யூஸ் ஆகும், ஓகேவா? ஏன்னா நான் ஏல கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ சீக்வென்ஷியல் ஸ்கேன் இட்ஸ் அ ஃபுல் ஸ்கேன் இங்கே, ஓகே. இண்டெக்ஸ் யூஸ் ஆகலை, ஓகே. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏ ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன், இண்டெக்ஸ் யூஸ் ஆகலை. நீங்கள் வந்து ஹிண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்ததுன்னா இப்போ யூஸ் திஸ் ஸ்லாஷ் ஸ்டார் ப்ளஸ் இண்டெக்ஸ் ஸ்கேன் நினைக்கிறேன், என்டிஎக்ஸ் ஸ்கேன். அதே மாதிரி நெஸ்டட் லூப், மர்ஜ் ஹிண்ட்ஸ், யூஸ் என்எல் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஏ ஓகே, something like this. The sequence index sequential ஒரு ஹிண்ட்டும் தனித்தனியா இருக்கு. ஓகே. ஸோ ஒரு ஹிண்ட் கொடுக்கும்போது ஸ்லாஷ் ஸ்டார் ப்ளஸ், இது கண்டிப்பாக இது 3 ஒன்றா தான் இருக்கணும். அதே மாதிரி ஸ்டார் ஸ்லாஷ் இல்லைன்னா கமெண்ட் ஆகிடும், ஓகே, இந்த ஹிண்ட் கொடுக்க முன்னாடி. ஸோ இப்போ வந்து ஹேஷ் ஜாயின், நம்ம ஹேஷ் ஜாயின் நெஸ்டட் லூப்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஹேஷ் அந்த யூஸ் மாதிரி அதாவது சின்ன டேபிள் பெரிய டேபிள் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 2 பெரிய டேபிள் பண்ணும்போது ஹேஷ் ஜாயின் போகிறது பெஸ்ட். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த ஹிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியும், ஓகே. அதே மாதிரி இண்டெக்ஸ் இது வந்து நம்ம டெவலப்பர்ட்ட சொல்லணுமா சார்? இப்போ நம்ம ஆமா, இது ஹிண்ட் பிளானை வந்து நம்ம எக்ஸ்டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லிடணும், இந்த ஹிண்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹேஷ் ஜாயின்னா ஹேஷ் ஜாயின் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியாது. ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு லாங் ரன்னிங் ஸ்கில்ஸ் எடுத்து நீங்க டியூன் பண்ணீங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க இது மாதிரி சஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கொடுங்க. அப்ப நம்ம சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஃபார் இண்டெக்ஸ் ஸ்கேன் அதுக்கு ஒரு ஹிண்ட் இருக்கு. இண்டெக்ஸ் ஃபுல் ஸ்கேன் எல்லாத்துக்கும் ஒரு ஹிண்ட் வச்சிருப்பாங்க, ஓகே. ஸோ தோ இண்டெக்ஸ் ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தா போதும். இண்டெக்ஸ் ஸ்கேன் டேபிள் அண்ட் இண்டெக்ஸ், தட்ஸ் இட். அப்போ கொடுத்து இண்டெக்ஸ் ஸ்கேன் table and index I1. Still I am not able to get this. Index scan correct spelling. Index scans open bracket. Table name index name. Index create பண்ணிருக்கலாம்னா create index I1 on A of A. Okay. Let me select star from A where A equal to full scan தான் போறோம். அதுக்கு மேல எடுக்க மாட்டேங்கிறானே அவன். Insert into A. ஓகே, இப்போ இல்லைன்னா கூட நம்மள தான் போறோம். Let me check sequence scan of A கூட. Let's A. Let's C. Let's A, right?
ஸ்லாஷ் ஒரே நிமிஷம் பிஏ லைப்ரரி யூஸ் பண்ணுமா shared underscore pre okay. Insert pg underscore int underscore plan ctl fnd full scan index scan only scan full scan seq sequence scan seq scan seq scan right seq scan yes why it's missing index greater than 1 okay so index sequential scan okay next pg underscore int underscore plan right okay next $17.1 தான் இல்லையா போகுது okay explain everyone explain
create index I2 on D1. Okay. இப்போ index can use பண்றேன். No sequence can use பண்றேன். Plus CQ scan பதிலா scan. No sequence scan, right? Next one is can use an I2 only. Okay, இதெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். Analyze, select, okay. Scan, scan. Index scan off, okay. கொடுத்தாச்சு. மிஸ் ஆகுது. Okay. Create index I2 on A of A. I2 I3 கொடுக்குறேன். ஸோ 2 இண்டெக்ஸ் வச்சிருக்கேன். இப்போ இண்டெக்ஸ் ஸ்கேன் நார்மலா கொடுத்த என்ன ஆகுது? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் A1 வேர் A equal to 100 கொடுத்தோம்னா A வச்சுக்கலாம். ஸோ I3 யூஸ் பண்றோம். நோ என்ன பண்றோம்? ஸ்லாஷ் ஸ்டார் பிளஸ் இண்டெக்ஸ் ஸ்கேன் ஸ்பேஸ் பண்ணுவோம். லெட் இட் A ஸ்பேஸ் I1 எடுக்க மாட்டேங்கிறான். Space, right? Slash star plus index scan A space எக்ஸ்பிளைன் அனலைஸ் கொடுத்து பாருங்க. அவ்வளோ அப்படி வர யா நீங்க சொல்றீங்களா? அது எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் வர்றது தானே. I3 தான் எடுக்கிறேன். I1 எடுக்க மாட்டேங்கிறேன். I1 இருக்குல்ல அதுல ஸ்லாஷ் DT பிளஸ் D ஸ்பேஸ் I1 இருக்கேன். I1 இருக்கு. I3 தான் எடுக்கலாம். எங்க மிஸ்டேக் பண்றான்? ஏன் பிளானே மாற மாட்டேங்குதே? எனக்கு ஆக்சுவலா நான் அந்த சர்வர் ஒர்க் ஆச்சேன். இதுலயும் வரல. Okay, scan method for querying tables, sequence scan.
லீடிங்ல விடுங்க. சீக்வன்ஸ்க்கு அதுக்கு என்ன பக்கம் ஒரு கச்சேரியும் வரல. என்ன தப்பு பண்ணிருக்கேன்? இண்டெக்ஸ் ஸ்கேன். ஒருவேளை I1 இண்டெக்ஸ்க்குள்ள அந்த நீங்க கொடுத்த வேல்யூ இருக்கோ, அதனால அப்படி எடுத்துட்டு வருதா? இல்லையே, ரெண்டுமே ஒரே இண்டெக்ஸ் தானே. I1 I3 சேம் காலம் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். சேம் காலம் தானோ? ஓகே. இது ஓகே. வந்து இண்டெக்ஸ் ஒன்லி ஸ்கேன் I3 தான் யூஸ் பண்றோம். ஏன் இந்த ஹின்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறானே? ஓகே, PSQL இதுல எல்லாம் சவுண்டிங் தானே? செலக்ட் வெர்ஷன் கரெக்ட் தான். ஓகே, ரொம்ப சிம்பிளான மேட்ரு. ஏன் இவ்வளோ யூஸ் பண்ணுது நம்மள? எக்ஸ்பிளைன் பிளான், எக்ஸ்பிளைன் don't. சரி, இன்னைக்கு செலக்ட் ஸ்டார் லைப்ரரி கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணீங்கல்ல? பண்ணிட்டேனே. ஓ, I3 தான் எடுக்கிறான். இண்டெக்ஸ் ஸ்கேன் ஆஃப் A I1, right? Take it 100. இண்டெக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். இப்போ வேற யூஸ் பண்றான். இண்டெக்ஸ் ஸ்கேன் வந்து ஓகே ஓகே பிட்மேப் இண்டெக்ஸ் போல இப்போ இண்டெக்ஸ் ஸ்கேன் வேற ஏதோ சம் சின்டாக்ஸ் வேறான்னு தெரியல. இண்டெக்ஸ் ஒன்லி ஸ்கேன். சரி, பார்த்து சொல்றேன். இது எங்க மிஸ்டேக் பண்றேன்னு தெரியல. ஏதாவது செட்டிங்ஸ் இருக்கா இல்ல நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நெட்ல பார்த்த வரைக்கும் எனக்கு அது மாதிரி எதுவும் தோணல. அனலைஸும் பண்ணியாச்சு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன். நான் எடுத்து பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படின்றது. செக் பண்ணுங்க. இது சின்டாக்ஸ் ஈஸியாச்சு. இது ஏன் மிஸ்டேக் ஆகுதுன்னு தெரியல. இல்ல, நான் வேற என்னோட சர்வர் ஒர்க் பண்ணது பக்கா ஒர்க் ஆச்சு. ஓகே சார். ஒருவேளை இந்த பார்மேன் கிரியேட் பண்ணீங்களா, அதுல உள்ள கன்ஃபிகரேஷன் ஃபைல் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகுதா அங்கேயும்? இல்ல, எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பார்மேனுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரி, 1 second. Let me check. இன்ஸ்டால் பண்ணிடுறேன். PG audited list. இல்ல, இது நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கிறேன். அதை இது இன்ஸ்டால் பண்ணி வச்சேன். PG ஆடிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. நான் செக் பண்ண சொல்றேன். PG ஆடிட் வந்து ஒன்றும் இல்லை, அது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். லைக் அது வந்து ரோஸ் வரைக்கும் நீங்க வந்து ஆடிட் பண்ண முடியும். எல்லாமே ஃபைன் கிரைன் ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே பண்ண முடியும். அதில் என்ன இஷ்யூ வரும்? வார்லே பேஷ் ப்ரொஃபைல் கிரியேட்டர்ஸ். ஓகே, டாட் பேஷ் ஃபைல்.
ம். ஓகே. நான் செக் பண்ண சொல்றேன் உங்களுக்கு எதனால. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் வெட்னஸ்டே முடிச்சிடுறேன் அதான். வெட்னஸ்டே வேணாம் சார். நாளைக்கு எடுத்துறேன். ஆ, நாளைக்கு தான் டியூஸ்டே நாளைக்கு முடிச்சிடுறேன்ப்பா. ஓகே சார். ஓகே நாளைக்கு சார். இருப்பீங்களா நீங்க? நாளைக்கு இருப்பேன் சார் நான். ஓகே. அப்போ நாளைக்கு முடிச்சிடறேன் அப்படி இதை. ஓகே சார். ஓகே சார் நாளைக்கு. எங்க மிஸ்டேக் நான் செக் பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. ஓகே. தேங்க்